சொல்லுடா. ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு கலரிங் பண்ணலாமான்னு. தாராளமா பண்ணலாம். எப்படி மேம், நம்மளே வீட்டில் அந்த கடையில் விற்கிற அது மாதிரி வாங்கி பண்ணிக்கலாமா, இல்லை நம்ம பார்லரில் தான் போய் பண்ணணுமா? இல்லைடா, ஒரு ப்ராப்பரான சலூனில் போய் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் அதோட மிக்சிங் ரேஷியோ தெரியும், எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதும் தெரியும், எவ்வளோ டியூரேஷன் வச்சு அதை வாஷ் அவுட் பண்ணணுன்றதும் தெரியும். நம்ம செல்ஃபாக பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஜென்ரல் மார்க்கெட்ஸில் கிடைக்கிற கலரிங் வந்து பவுடர் பேஸ்டும் இருக்குது, க்ரீம் பேஸ்டும் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்து அம்மோனியா பிபிடி இருக்கும். ஸோ அம்மோனியா ஃப்ரீ பிபிடி ஃப்ரீயாக இருக்கிற வந்து கலரிங் யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு சலூனில் போய் எடுத்துக்கிறதுன்றது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சி, ஏன் அப்படின்னா அது வந்து எனிவே ரிங்லேயோ டிப்ஸ்லேயோ அது பட்டுச்சு அப்படின்னா அது டேமேஜ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ பெட்டர் ஆப்ஷன், எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர் சலூன் இல்லைனா நியர்பை இருக்கிற உங்களோட எக்ஸ்டென்ஷன் ஸ்டுடியோவில் போய் நீங்கள் அதை ப்ராப்பராக கலரிங் பண்ணி வாஷ் அவுட் பண்ணிக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஹேர் எக்ஸ்டென்ஷன் வீடியோஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.